நீ ஜீவனோடு இருக்கிறதுல அந்த ஜீவன் உன்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். இந்த பரிசுத்த இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய வெளிப்பாடுகள் உன்னுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கணும். பார்த்து என்ன புதுசா சொல்றீங்க? யா பிரதர், நான் பரிசுத்தமா இருக்கணும்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். என்ன சொல்றீங்க? ஐயா, நம்முடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறாரு. ஐயா, கிறிஸ்துவுக்குள் அழைத்தவர் யாரோ ஒரு மனிதன் அல்ல. என் தேவன் உங்களை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. உலகம் தோன்றும் முன்பதாகவே உன்னை அறிந்திருந்து உன்னை குறித்து முன் குறித்த தேவன் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, because I am holy, you have to be holy. ஆண்டவராகிய கர்த்தர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில வஞ்சகம் காணப்படவும் இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அப்படிப்பட்ட தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். எறும்புக்கு துரோகம் பண்ண மாட்டேன், பாசிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், காக்காக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எதுக்குமே பூனை கூட துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நீ செய்யறதுலாம் பாவமா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல டெஸ்டிமனி இல்லாத காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க செல்ஃபை செக் பண்ணுங்க, எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கிறாரா இல்லையா. போது ஆவியானவர் பேசினா நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. பாஸ்டர் என்னதான் குத்தினாரு, நான் சொல்றேன், உன்னை குத்துறது ஏத்துறது என் வேலை கிடையாது. ஆவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்தப்படவரா இருக்கிறார். வீட்டுக்கு வீடு ஏன் நம்மளோட லேக் ஆஃப் ஹோலினஸ். ஐயா, நம்ம பரிசுத்தம் இல்லாம நீங்க சமாதானத்துக்கு நினைக்காதீங்க. சமாதானம் வந்துடும் வராது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஒரு தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். வசனம் கடைசியில நீங்க படிக்கும்போது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த இரண்டாவது மாதத்துல முதல் வாரத்துல உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா நம்ம எப்படி நாட்கள் கடந்த போதே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு சொல்றீங்க? டைம் இந்த கிளாக்லாம் மாறவே இல்லை தெரியுங்களா? அதே கடிகாரம் தான். சில பேர்லாம் 10 வருஷமா ஒரு கடிகாரத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா எப்படி இப்பெல்லாம் அவ்வளவு ஸ்பீடா ஓடுதுன்னு தெரியல. அதான் எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாரு, யாராவது திரும்பி விடுறாங்களான்னு தெரியல. ஏதாவது ஒரு கிடையாது, எனக்கு ஒரு தான் திரும்பி விடலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில நீங்க எதுக்கு கிடையாது, யார் திரும்பி விட முடியும்? சோ காரியங்கள் நடக்கும்போது நமக்கு எப்படி ஓடுகிறதுன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நீங்க அந்த விசுவாசத்தோட வாங்க. ஆண்டவரே, எவ்வளவு ஸ்பீடா ஓடுனாலும் பரவாயில்ல, நான் உங்களுடைய கரத்துல இருக்கிறேன். இந்த 2வது மாதத்து வரைக்கும் நடத்திட்டீங்க, தொடர்ந்து நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. இன்றைக்கு நாம உங்க மத்தியில பரிசுத்த ஜீவியத்தை குறித்து நான் பேச போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் இந்த புதிய வருஷத்துல நம்ம யோபுவை குறித்து நம்ம தியானிச்சதுக்கும், யோபுடைய வாழ்க்கையில என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களில் என்னை மீட்டெடுப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே நினைவுல வைத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆமென். கம் பிள்ளைங்க உட்கார்ந்துருங்க. கம் எல்லாம் கிட்ஸ்ல வாங்க. கம் நீங்க சுத்தமாக ஜெஜினா கம் குயிக்லி கம். சரி, நம்ம எல்லாருமே இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இதை கேட்டிருக்கிறோம். இதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் பகுதியில நம்ம ஆராதனையை குறித்து பேசினோம். ஒரு ஜனவரி முழுதும் ஆராதனை குறித்து பேசினோம். எத்தனை பேருக்கு ஆராதனை குறித்து நல்லா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அளவு நமக்கு ஆராதனை என்று சொன்னால் என்ன? என் வாழ்க்கையே நான் ஆராதனையை கர்த்தருக்கு நான் அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. இதை நான் உங்கள்கிட்ட தெளிவா நாங்க பேசிட்டோம். நான் பேசினேன், பாச விட்டு பேசினாரு, போன வாரம் பாச ஆமோஸும் பேசிட்டாரு. சோ இப்ப நான் இந்த மாதத்துல 2வது மாதத்துல பரிசுத்த ஜீவியத்தை குறித்து பேச போறேன். I want to speak on holiness. பரிசுத்த ஜீவியம். என்கிட்ட நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த பரிசுத்தம் சொல்றீங்களே, இது என்ன பரிசுத்த ஆவியான்னு கேட்டாங்க. சரி, பரிசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஜீவியத்துக்கும் வித்தியாசம் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. அநேக பேருக்கு நமக்குள்ள என்ன கேள்வினாக்கா, இது பரிசுத்தம் ஹோலினஸ் நாங்க போட்டோனே, பரிசுத்த ஆவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, பரிசுத்த ஆவியை பத்தி தான் பேச போறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், எஸ், ஹோலினஸ் பரிசுத்தம் இல்லாம ஹோலினஸ் வராது. ஆனா நான் ஹோலினஸ் சொன்னாக்கா பரிசுத்த ஜீவியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஒரு ஜீவியம், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜீவியம், அதை குறித்து தான் நான் இப்ப பேச போகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு உள்ளத்துல ஆவலோடு கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சில நேரத்தில் இப்படிப்பட்ட டாபிக் எல்லாம் வந்தா கொஞ்சம் கடினமா இருக்கும். சரியா? புதிய ஜனங்க வராங்க, கொஞ்சம் மலர் யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் லீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவேன். ஓகே கம். சரி, அவங்க வரட்டும். சரி, ஓகே. இந்த பரிசுத்த ஜீவியத்தை குறித்து இன்றைக்கு நான் உங்க மத்தியில வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். சரி, இந்த பரிசுத்த ஜீவியம் என்று சொன்னால் எப்படி ஒருத்தருக்கு பரிசுத்த ஜீவியம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லாம் என்ன பார்க்கணும், என்ன எங்க பார்க்குறீங்க? ஓகே, சரி, பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில வரும் பொழுது என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டியது என்னன்னா பரிசுத்த ஜீவியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இது விளங்குது? நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. என் வாழ்க்கையில வந்த பின்பு இப்ப நான் செய்யற காரியம் என்ன தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துதல்.
நான் பேசுறது, நான் நடக்கிறது, நான் உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறது, இதெல்லாம் வெளிப்பாடு. பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்துட்டாருன்னா இந்த வெளிப்பாடு இருக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாருங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். எத்தனை பேரு இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, ஆவியானவர் உன் வாழ்க்கையில வருவாரானால் அவர் உன் வாழ்க்கையில ஒரு மாதிரி உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவி எப்படி தெரியுமாச்சு? நீயும் நானும் ஒண்ணு சொன்ன வாயில நம்ம உலகத்தோடு நம்ம ஒண்ணாயிட்டு தெரியுங்களா? உலகம் நம்மளை பார்த்து சிரிக்குது. கிறிஸ்துவன்னு சொல்ற, என்னடா வித்தியாசமே இல்லாம இருக்கிற. ஐயா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம லைஃப்ல ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்ம லைஃப்ல ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில நம்மளை நிரப்ப வல்லவரா இருக்கிறாரு. சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு அந்நிய பாஷை ஒன்றும் வரல, என்னை கர்த்தர் ஒன்றும் ஆவியானவர் என்ன ஒன்றும் நிரப்பல, அதனால நான் எப்படி பரிசுத்தமா வாழ்றது? நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ ஜீவனோடு இருக்கிறதுல அந்த ஜீவன் உன்னை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். உனக்குள்ள கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது, அதனால நீ பரிசுத்தமா தான் வாழணும். எத்தனை பேர் என் கூட எக்ரி பண்ணுவீங்கன்னு தெரியல. பழைய ஏற்பாடுக்கு நீங்க போகும்பொழுது ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி அவங்க வாயில் என்ன ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். நல்லா கேளுங்க, அந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார்னா, இந்த புதிய ஏற்பாடு போல செயல்படல. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஊதினார், அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, அது செயல்பட்டாரு. பாஸ்டர், புதிய ஏற்பாடுல இதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே புதிய ஏற்பாடுக்கு போறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல இந்த 120 பேர் மேலாளர்ல கூடினாங்க, அங்க ஆவியானவர் நிரப்பினாரு, பரிசுத்த ஆவியானவர் அங்கதான் நிரப்பினாரு. நான் சொல்றேன், யோவான் 20வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இவங்க எல்லாம் பயந்து போய் ஒரு வீட்டுக்குள்ள இருப்பானுங்க. இந்த சீசன்லாம் பயந்து இருக்கிறப்ப இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்து அவர்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஊதினார்னு போடுறோம். நம்ம இந்த 120 பேர் கூடினதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சீசன்களை எப்படி ஆவியானவர் நிரப்பினார்னா, கர்த்தர் ஊதினார். உன் வாழ்க்கையில நீ சுவாசிக்கிற தெரியுமா, அது பரிசுத்தம். கர்த்தர் உனக்கு ஊதி இருக்கிறாரு. இந்த பரிசுத்த இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய வெளிப்பாடுகள், உன்னுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கணும். பார்த்து என்ன புதுசா சொல்றீங்க? ஏன் புதுசா சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள இருக்கும்னு சொன்னா, கர்த்தர் நீங்க நினைக்கிறீங்க என் மூச்சில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என் மூச்சு இருக்கிறதா நான் சொல்றேன், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மூச்சியா? கர்த்தர் உன் மேல ஊதி இருக்கிறாரு. அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ பரிசுத்தமாய் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கணும். என் ஜீவியம் பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? We have to be like that. நீங்க இதெல்லாம் வந்து பாஸ்டர், நீங்க இதெல்லாம் எனக்கு வசனத்தோட நீங்க சொல்ல முடியல, நான் வசனத்தை எல்லாத்தையும் எடுத்து விடுவேன். பட் ஐ வாண்ட் டு கோ ஆன் பாயிண்ட் ஃபார் நான் போக விரும்புகிறேன். நான் வந்து இன்னைக்கு முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை பேசிட்டு யோபுடைய வாழ்க்கையை வைத்து நான் உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்தை குறித்து நான் பேச போகிறேன். Holiness from the life of Job. நான் வந்து மேபி நான் ஒரு half an hourல நான் இன்னைக்கு முடிச்சிடுவேன். பார்ட் 2 அடுத்த வாரம் நான் பேசுறேன், சரிங்களா? ஆனா இன்றைக்கு half an hourல நான் என்ன பேச விரும்புறேன்னா, முதல்ல பரிசுத்த ஆவியானவர் ஏன் எனக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வேணும்? Why I need Holy Spirit? ஏன் எனக்கு வேணும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் கேள்வி கேட்டனாக்கா உங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் தெரியாது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு அவங்கள பார்த்து கேட்டனாக்கா, நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளும் நல்லவனா மாறிடுவோம், எனக்கும் கொஞ்சம் தெரியுதுன்னு காட்டிக்குவோம். ஆனா அவங்களை பார்த்து சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ஏன் வேணும்னு நிறைய கிறிஸ்துவங்களுக்கு தெரியல. கிறிஸ்துவ என்ன தெரியுமா நினைக்கிறான், நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் படிக்க போகிறோம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15 16. போதும் சிஸ்டர், இந்த வார்த்தையே போதும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், யா பிரதர், நான் பரிசுத்தமா இருக்கணும்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். என்ன சொல்றீங்க? ஐயா, நம்மளுடைய தேவன் பரிசுத்தரா இருக்கிறாரு. ஐயா, உங்களுடைய தேவன் பரிசுத்தமா இருந்தா, உன்னை அழைத்தவர் பரிசுத்தமா இருந்தா, உன்னை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தமா இருந்தா, நானும் பரிசுத்த ஜீவினா வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க அப்பா போலே பேசுறான், அவங்க அப்பா போலே செய்யறான், அவங்க அம்மா போலே நடந்துக்கிறான், இவனை ஏன் இப்படி இருக்கிறாங்க? அவங்க அப்பா அவரு, அவங்க அப்பா இப்படி செஞ்சதுனால இவன் இப்படி இருக்கிறான். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களையும் என்னையும் உலகம் இப்படிதான் பேசிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் உங்கள் தகப்பன் பரிசுத்தரா இருப்பதனால நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஐயா, பரலோகத்துல இந்த தேவதூதர்கள் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாங்க? ஹோலி ஹோலி ஹோலி. ஐயா, பரிசுத்தர் 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 என் தேவனாகிய கர்த்தர்.
அவர் பரிசுத்தமாக இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா தான் இருக்கணும். ஏன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் இந்த கிறிஸ்துக்குள்ள அழைத்தவர் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல. உங்களை கிறிஸ்துக்குள்ள அழைத்தவர் யாரோ ஒரு மனிதன் அல்ல. என் தேவன் உங்களை தாயின் கருவிலே பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உலகம் தோன்றும் முன்பதாகவே உன்னை அறிந்திருந்து உன்னை குறித்து முன் குறித்த தேவன் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, because I am holy you have to be holy. அதுல ஆமென்றீங்க. தாய் போல பிள்ளை, நூலை போல சேலை. ஆண்டவரை போல நீ பிரதிபலிக்கணும். தாய் போல பிள்ளை, இந்த டயலாக்லாம் விட்டுட்டு நான் இயேசுவோடைய பிள்ளையா இருக்கிறேன். என் ஆண்டவர் பரிசுத்தருங்க. ஏன் பிரதர் நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில ரொம்ப பரிசுத்த ஜீவியத்தை நீங்க காத்துக்கொள்றீங்க? ஏன் நீங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமா இருக்கிறீங்க? ஏன்னா என் ஆண்டவர் அப்படிங்க அப்படின்னு நம்மள கேட்கணும். நம்மள கேட்கறது ரொம்ப குறைவில்லை. யாராவது உங்களை பார்த்து என்னைக்காவது கேட்டுருக்கிறாங்களா? என்ன பார்த்து இந்த ஏரியால எல்லாம் கேட்கிறாங்க, நீ என்ன இந்த இடத்துல அருண் ஆகிட்டு இருக்கிறியா? எல்லாருமே உனக்கு தெரியுது. இங்க நடந்து போன அவங்க இருக்கிறான், இன்னைக்கு கடையில போய் உட்காந்தா நான் கேமரா இல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். மலை மேல போய் உட்கார்ந்து இருக்கிறேங்க. மலை மேல போய் கேமரா இல்ல போய் உட்கார்ந்துருந்தா அங்கேயும் ஒரு குடும்பம் என்ன தேடிட்டு வந்து, நீங்க பாஸ்டர் தானே? எப்படி பேதுருவை பார்த்து கட்டாங்களோ ஒரு நீ இயேசுவோடு இருந்த என்ன பார்த்து கேட்கிறாங்க. கேமரால ஒரு பெரிய மலை மேல அங்க போய் உட்கார்ந்துருந்தா அந்த மலை மேல வந்து கேட்கிறா, நீ கிறிஸ்துவன் தானே? நீ ஊழியக்காரன் தானே? ஐயா நம்மளுடைய பரிசுத்த ஜீவியம் நீ பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தரை உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவது போல உன்னுடைய நாமமும் கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறாரு. ஏன்னா உன்னை அழைத்தவர் பரிசுத்தர். நான் உன்னை அழைக்கலைங்க, நான் கூடயும் பாவம் செஞ்சிருவேன். ஆனா கர்த்தர் உன்னை அழைத்தாரா, அவர் ஒரு கிரையும் இல்லாதவர், ஒரு குற்றமற்றவராக இருக்கிறாரு. 1 பேதுரு நீங்க 2:22 படிக்கல. 1 பேதுரு 2:22 படிக்கிறீங்களா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவும் இல்லை. யாரு? ஆண்டவராகிய கர்த்தர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில வஞ்சகம் காணப்படவும் இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அப்படிப்பட்ட தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். நான் அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்தா அந்த ஆண்டவருடைய பரிசுத்தம் என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க உலகத்தை பாருங்க. இன்றைய உலகம் இன்னைக்கு எதை பிரதிபலிக்கும் நீங்க பாருங்க. ஐயா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அகப்புல இருக்கிறது தான் வெளியில வருமா, உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் வெளியில பிரதிபலிக்கும். நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆனந்தம், ஆண்டவரே நான் உன்னை விசுவாசிக்கிறேன், நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லும்போது உன் வாழ்க்கையில வெளியில வெளிப்பட வேண்டியதுதான் பரிசுத்தம். அப்படியே பரிசுத்தம். சில பேருங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா, ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே தலையை மூடிட்டோம்னா மன்னிச்சிருங்க, நான் இதை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோடனே இங்க தலையை மூடிட்டு பயங்கரமா ஆராதிப்பு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல. அதான் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, ஏன் நம்ம அதே டெய்லி நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யல? ஐயா சபைக்கு வந்தாதான் நீ மூடணும் இல்ல, உன் பரிசுத்தம் வெளியில உலகம் பார்க்கணும், வெளியில உலகம் சாட்சி சொல்லணும். இவரை போல குற்றமற்றவர் ஒருவரும் இல்லை, இவரை போல உண்மை உள்ளவர் ஒருவரும் இல்லை. ஐயா அதை நம்ம வெளியில காண்பிக்க மாட்டேங்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நான் வெள்ளையும் சொல்லியுமாய் வருகிறேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பார்த்தா வேற மாதிரி, என்ன பார்த்தா உனக்கு பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது ஐயா நீ பரிசுத்தர், நான் உன்னை பார்த்து சொல்றேன், அவரை பரிசுத்தர் நீ கூப்பிடணும் என்பதாக உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா? உலகம் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது? ஐயா பேதுரு புத்தகத்தில் சொல்றாரு, அவர் குற்றமற்றவர், அவர் வாயிலிருந்து ஒரு தவறான காரியம் வரவில்லை. இரண்டாவது காரியம் 2 கொரிந்தியர் 5:21 2 கொரிந்தியர் 5:21 ஆண்டவரை குறித்து நான் சொல்லிடுறேன். மேபி இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர் தெரியுங்களா? பாவமே பண்ணாத பரிசுத்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா நம்ம எல்லாருமே பாவத்தினால் நம்ம பிறந்திருக்கிறோம். அநேக பேர் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பாவமும் அறியாதவராய் இருக்கிறாரு. ஒரு துரோகம், சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணாத ஆளு, நான் எதுக்குமே நான் துரோகம் பண்ண மாட்டேன். சில பேர் வீட்டுல இன்னைக்கு பள்ளி வந்துருச்சு, ஒரு சின்ன பள்ளி, ஒரு வீட்டுக்கு போனோம். எங்க நம்ம லீலாக்கா இங்க லீலா வம்சா மல்லரக்கா மேல இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு இல்ல மேல. ஓகே அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்.
அவங்க வீட்டுல நான் ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு சின்ன பள்ளி வந்துருச்சு. ஜோஷுவா நீ சாட்சிக்கு இருக்கிற, போய் சொன்னதா சொல்லிடக்கூடாது. ஏன்னா பள்ளி அங்க ஓடும் போது இந்த ஜோஷுவா என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, இந்த பள்ளியை கொல்ல போறேன், ஏன்னா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வேன்னு சொல்லிட்டு ஜோஷுவா அந்த பள்ளியை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. நாங்க நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஜோஷுவோட அடுத்த ஆக்ஷன் என்னன்னா, இந்த பள்ளியை சதகளை காலில் மிதிக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. சின்னோண்டு பள்ளிங்க. ஆனா சிஸ்டர் மலர் அங்க இருந்து சொல்றாங்க, அந்த மலர் அண்டியா அவருடைய பெரியமா சொல்றாங்க, அது சின்ன பள்ளி, அதை விட்டு நினைச்ச ஒரு பள்ளிக்கு கூட தெருக்க நினைக்காத சபை ஜனங்க எனக்கு இருக்கிறது குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனா எல்லா ஜனங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு பள்ளிக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு நீ நினைக்காத பரலோகம் போக முடியும்னு. அதனால சிஸ்டர் மலர தவறுன்னு சொல்லல, நம்ம வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. ஐயா, எறும்புக்கு துரோகம் பண்ண மாட்டேன், பாசிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், காக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், எதுக்குமே பூனை கூட துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நீ செய்யறதெல்லாம் பாவமா இருக்குன்னு சொன்னா உன் வாழ்க்கையை செக் பண்ணி பாரு. Are you living a holy life? நான் பரிசுத்த ஜீவிதா வாழ்கிறேனா? பிரதர் கொஞ்சம் போனை சைலண்ட்ல வச்சிருங்க. அடுத்தது சரி அதனால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கை பரிசுத்த ஜீவியம் இருக்கிறதா? Is this what God wants me to live? ஐயா, ஆண்டவர் ஒரு பாவம் அறியாதவர். எபிரேயர் 4:15 படிக்க போகிறோம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எத்தனை சொல்றீங்க? ஐயா, நம்மை போல சோதிக்கப்பட்டாரு. நம்மள போல எல்லா பாடுகளையும் அனுபவிச்சாரு. நம்மள போல எல்லா காரியங்களும் அவருக்கு இருந்த பொழுதும் அதை மேற்கொண்டார். அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? சில நேரத்தில் நம்ம எல்லாம் எங்கேயாவது போனாக்கா திடீர்னு நம்ம கிட்ட ஓகே நான் உட்காந்துட்டேன், ஒரு கிளாஸ் குடிங்க யாராவது சொன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் சொல்லுவோம், நல்ல பேர்லாம் தலையாட்டுறீங்க. சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் கௌரவத்துக்காக ஒரு கிளாஸ் குடிச்சிருந்தோம், அவங்களை திருப்தி முடிக்கிறீங்க. நான் சொல்றேன், இப்படிப்பட்ட காரியம் நம்ம சின்ன காரியத்தை கூட நம்ம தோத்துறோம் தெரியுங்களா? சின்ன ஃபெயிலியர் நம்ம நினைக்கிறோம் இது சின்ன காரியம். ஐயா, ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்கிறது. ஐயா, ஆண்டவருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் மேற்கொண்டது போல நீங்களும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஐயா, அவரை போல ஒரு பரிசுத்தர் இந்த பூமியில் இல்லை. அதனால நானும் பரிசுத்தமா இருக்கணும். இனிமேல் பட்டு யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது வந்து பேசினா கூடயும் அப்படியே நீங்க அப்படியே அமைதியா ஒண்ணுமே இல்லாத போல அப்படியே போகணும். நான் வந்து இப்ப இடையில 2-3 நாள் முன்னுக்கு காக்காவையும் ஈகல் கதையும் படிச்சேன். உங்களுக்கு இந்த கதை தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த காக்கா இருக்குல்ல, இந்த ஈகல் பூமிக்கு வந்து இந்த செத்து போன ஜாமான்களை இப்படிப்பட்ட காரியங்களை பூமியில வந்து அதை பார்க்கலாம், அதை சாப்பிடலாம்னு வரும்போது இந்த காக்கா என்ன செய்யுமா, இந்த ஈகல் மேல போய் ஏறி உட்காந்து அது தலையில கொத்துமா, அது உடம்புல கொத்துமா, அதை கொத்திக்கிட்டே இருக்குமா. அப்புறம் இந்த காக்கா என்ன செய்யுமா, இந்த ஈகல் செடின்னு கொஞ்சம் பறந்தா அதோடைய லெவலுக்கு பறந்து அப்புறம் இன்னும் கொத்த ஆரம்பிக்குமா, இன்னும் கொஞ்சம் பறந்தா இன்னும் கொத்த ஆரம்பிக்குமா. இந்த ஈகல் என்ன செய்யுமா, கொஞ்சம் கூட இந்த காக்கா கிட்ட சண்டையே போடாதான். இந்த ஈகல் என்ன செய்யுமா, நீ கொத்திக்கிட்டே இருக்கிறியா, நீ கொத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அது பறக்க ஒரு ஆல்டிடியூடுக்கு அப்புறம் ஒரு உயரத்துக்கு அப்புறம் பறந்ததுக்கு அப்புறம் இந்த காக்கா என்ன செய்யுமா, அதுக்கு மூச்சு திணறல் ஆயிரும். அதனால இதை கொத்த முடியாது. அதுக்கப்புறம் அது திருப்பி கீழே இறங்கிடும். இந்த ஈகல் பறந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் பரிசுத்தம் இருக்கும்னு சொன்னா இந்த உலகம் எப்படிதான் வந்து உன்னை கொத்திக்கிட்டே இருந்தாலும் நீ பறந்து கொண்டே தான் இருப்ப. நீ பாவத்தோடு கூட ஒத்தகசம் போட மாட்டேன். ஏன்னா உன்னை பறக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? we have to overcome எல்லா டெம்ப்டேஷன். கம்பெனிக்கு போனோனே வேலை முடியும் போது 5 மணிக்கு வேலை முடியும் போது 5 மணிக்கு கடகடன பேக்க தூக்கிட்டு வரும்போது உன்னுடைய பாஞ்சி கடையை தூக்கிட்டு வந்துடு. ஏன்னா பாஞ்சி கட்டை உன் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்துட்டு 7 மணிக்கு பாஞ்சி பண்ணிடு, 2 ஹவர் ஓவர் டைம் செஞ்ச மாதிரி காமி அப்படின்னு சொல்லிலாம் சிலதை சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன், இதெல்லாம் உன் பாக்கெட்ல தங்காது. இது எப்படி பாஸ் உனக்கு தெரியும்? நான் செஞ்சேன். I did before. ஸ்கூலுக்கு வேலை முடிஞ்சு வரும்போது என்னுடைய காட்டை வந்து கொடுத்துட்டு வருவேன். 2வது தட்டிட்டு இருப்பா, 4வது தட்டிட்டு இருப்பா. நாளைக்கு அவர் வீட்டுக்கு போற அவருக்கு நான் தட்டுவேன். இதெல்லாம் தட்டுற கதெல்லாம் போதும்.
இதெல்லாம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் கர்த்தரை பிரதிபலிக்காது. ஒரு நாள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவான், இவன்லாம் ஒரு கிறிஸ்தவன், இவன்லாம் இப்படி இருக்கிறான். சில பேருக்கு சின்ன சின்ன திருடுகாரியம் இருக்கும், சில பேருக்கு சின்ன சின்ன பொய் இருக்கும். நான் சொல்றேன், நீ நினைக்கிற சின்ன பொய் சின்ன திருடுன்னு இது உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு உனக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தரும் சோதிக்கப்பட்டாரு, நீ அதிலிருந்து மேற்கொண்டு வரும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வான். ஒரு நாள் இந்த சர்ச்சை விட்டு இப்படி வெளியில போகும்போது ஒரு சின்ன ஒரு மோதிரம் கிடைச்சிச்சு. இந்த சர்ச்சை விட்டு வெளியில போகும்போது கோல்ட் மோதிரம். எனக்கு வந்து தங்கம் நிறைய கிடைச்சிருக்குது, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போட்டேன், ஒரு பாஸ்டர் என்னுடைய சேர்மன்ல தொடப்பட்டு அவர் அங்கிருந்து கொடுக்குறது ஏஞ்சி வந்தாரு. நான் நினைச்சேன் மோட்டை குளத்துல தான் வராரு. அவர் கழுத்துல உள்ள சங்கிலியை கழட்டி அப்படியே என் கழுத்துல போட்டாரு. அந்த பாஸ்டரை பார்த்து எப்படி பாஸ்டர் கேட்டேன், அவர் சொல்றாரு எடுத்துக்கோன்னாரு. ஆசீர்வாதத்தை எதுக்கு தடை செய்யணும், அப்படி மொத்தம் தந்து உள்ள விட்டுட்டேன். பட்டையான சங்கிலி. இப்ப நீங்க கேட்கலாம், அந்த சங்கிலியில அங்க வச்சிருக்கிறேன், ஆலயத்தை விரிவாக்கும்படி அதை பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்கிறேன். இங்க இருந்து போனேன், அங்க ஒரு மோதிரம் கிடைச்சிச்சுங்க. அந்த மோதிரம் நல்லா அழகா இருந்துச்சு, சின்ன மோதிரம், ரொம்ப கவர்ச்சியா இருந்துச்சு. எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டேன். அடுத்த வாரமா அது என்னைக்கான்னு எனக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சு போகும்போது நீங்களா இருந்திருந்தா என்ன செய்திருப்பீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என் ஜெபங்களை கேட்டார், பாசங்களுக்கு நாளைக்கு போய் இதை நெச்சு அதெல்லாம் மைண்ட்ல ஓடும். இப்ப நீங்க யோசிப்பீங்க பரிசுத்தமா. நான் அப்படியே எடுத்து சிஸ்டர் மலருக்கு வந்து கேட்டேன், மலர் இந்த மோதிரம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, இந்த மோதிரம் யாரோட? மலர் என்ன பார்த்து சொன்னாங்க, ஐயோ இது என்னுடைய கல்யாண மோதிரம், இது கீழே விழுந்து கிடந்துச்சா. அவங்க மேரேஜ் லைஃபை காப்பாத்திருக்கிறேன். இல்லைன்னா அன்னைக்கு விட்டு புக்கோஸ் பண்ணிருப்பாங்க. நான் போட்ட மோதிரம் தான் இதை வச்சுட்டியா ஆத்துங்க. நான் சொல்றேன், நம்ம இதெல்லாம் மேற்கொள்ளணும். அந்த மோதிரம் நல்லா தான் இருந்துச்சு, அதை எடுத்து என் வீட்டுல வச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதை வச்சிருந்தா எனக்கும் லாபம் தான். இப்ப நகை விற்கிற வேலை 1 கிராம் 700 வெள்ளிங்க. 700 வெள்ளி இந்த வாரம் கடைசிக்குள்ள போகும்போது எல்லாம் யோசிப்பீங்களே, போ நான் ராஜாலா. சரியா, நான் அவனை பார்த்து சொல்றேன், அந்த டெம்டேஷன் எல்லாம் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். உனக்குள்ள பரிசுத்தம் இருந்துச்சுன்னா, பரிசுத்தம் இருந்தா இந்த சின்ன சின்ன டெம்டேஷன், சின்ன சின்ன திருடு, சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன ஏமாற்றம் எதுக்கு நம்ம செய்யறோம்? நம்ம எதுக்கு செய்யறோம்? ஒரு நாள் நான் இப்ப இடையில நான் சொல்றேங்க, ஒரு கடைக்கு போனேன். ஒருத்தர் என் கூட பேசிட்டே இருந்தாரு, ROS ஆபீஸ்ல பேசிட்டே இருந்து அந்த கடைக்கு போனாரு. அவர் ரொட்டி எடுத்தாரு, மயில எடுத்தாரு, என்னோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உற்சாகமா பேசிட்டு இருக்கிறாரு. இது இப்படி அது அப்படி பாசம் இப்படி இப்படி இப்படி. நானும் ரொம்ப பேசிட்டே இருக்கிறேன் அவர் கூட. பேசிட்டு நான் கொஞ்ச நேரம் வந்ததுக்கு அப்புறம் அவர் என் கூட பேசிட்டு அப்படியே நடந்தே வந்தாரு, நானும் நடந்தே போயிட்டேன். உள்ளுக்கு அந்த மீட்டிங் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் என் உள்ளத்துல ஒன்று தோணுச்சு, இவர் காசு கட்டியிருப்பாரான்னு. இவர் என் கூட நடந்து வந்தாரு, காசு கட்டினாரான்னு. வந்து வெளியே வந்து அவர் பார்த்து கேட்டேன், நீங்க காசு கட்டீங்களான்னு. அது கிடக்குது 3 வெளியில அவன் பணக்காரன் ஆயிருப்பான். என்னையா இது? ஆனா நம்ம பேரை பார்த்தீங்கன்னா பைபிள் உள்ள எல்லா சீசன் பேர் வச்சு பரிசுத்தமான காமிக்க பார்ப்போம். நான் சொல்றேன், ஆண்டு சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருந்தேன், நீயும் பரிசுத்தமாயிரு. நீ உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் 2வது காரியத்துக்கு போறேன். 2வது காரியம் வந்து ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வரும்பொழுது நான் என்னவா இருக்க போகிறேன், என்னதாக போறேன். ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஏன் வேணும்னா அவர் பரிசுத்தமா இருப்பதனால நானும் பரிசுத்தமா இருக்கணும். 2வது காரியம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தா நான் என்ன நடக்கும் என் வாழ்க்கையில படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கிறாங்க. நான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும் பேசிட்டு பரிசுத்த ஆவியானவர் ஜீவியத்தை அடுத்த வாரம் தான் பேச போகிறேன் நினைக்கிறேன். ஆமா, அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவர் என் இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெறனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம். இதான் கடைசி கஷ்டம் அர்த்தம். எல்லாம் கேளுங்க, சத்தம் சத்தமா. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வந்துட்டாருன்னா உலகம் கடைசி வரைக்கும் நான் சாட்சி உள்ளவனா இருப்பேன். என்ன சொல்றீங்க? ஐயா, அப்புறம் நான் சாகிற வரைக்கும், உலகத்தின் முடிவு வரைக்கும், நான் போகிற வரைக்கும் என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்தா வேண்டியதான் எனக்கு சாட்சி இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல டெஸ்டிமனி இல்லாத காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க செல்ஃபை செக் பண்ணுங்க, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா. நீங்க போய் கேட்டு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டா போதும், அவனும் முடிஞ்சிச்சு. ஒரு சர்ச்சில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சர்ச்சில் பொண்ணு பார்த்து இருக்கிறாங்க.
ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை ஒரு கல்யாணம் பண்றதுக்கு இந்த பொண்ணு குடும்பம், இந்த மாப்பிள்ளை குடும்பம் எல்லாம் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்க. உட்கார்ந்து இருந்திருக்க அந்த சர்ச்சில் உட்கார்ந்து எல்லா சேவையும் பண்ணி இருக்கிறாங்க. இங்க யார் யாரு செலவு பண்ண வந்தீங்கன்னு தெரியல. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசுகிறார், இது மாதிரி கேட்டுறாதீங்க. இவங்க கேட்டுருக்காங்க, அந்த பொண்ணை தான் எங்க பையனுக்கு கட்டி கொடுக்க நாங்க பிளான் பண்ணி இருக்கிறோம் சொல்லி சர்ச் மெம்பர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அந்த மெம்பர் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாசாம சொல்லதான் கரெக்ட். ஏன்னா அவருக்கு தெரியுது, அவர் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த பிள்ளையா அவ்வளவுதாங்க, கதை நின்றுச்சு. நான் சொல்றேன், நீ இவங்க அடுத்த வார்த்தையே பேசல. இவங்க சொன்ன வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையை, பொண்ணோட வாழ்க்கையை கல்யாணமே நின்று போச்சு. அப்பனா என்ன தெரியுதுன்னா, அந்த பொண்ணு அந்த அளவுக்கு சாட்சியா வாழ்ந்திருக்குது. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறதுங்க? ஏன் நீ சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியல? நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நம்ம நடிச்சு சாட்சியா காண்பிக்க பார்க்கிறோம். நான் நல்லவ மாதிரி. நான் சொல்றேன், நீ நடிக்கிற நடிப்புனா ஒரு நாளைக்கு கவர வெளியில வந்துருங்க. ஐயா, உன் கவரெல்லாம் ஒரு நாளைக்கு வெளுத்துரும். ஆனா உன்னை பார்த்து சொல்றேன், பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் உலக கடைசி வரைக்கும் நான் சாட்சி உள்ளவனா இருப்பேன். நான் போனா சாட்சி, நான் வந்தா சாட்சி, நான் நடந்த சாட்சி, நான் போகிற இடம்லாம் கர்த்தரை பிரதிபலிக்கிறவனா இருந்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு அப்படி வாங்குங்க. நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுடைய சாட்சியை பார்த்து கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பாரு. கர்த்தர் அந்த ஊழிய தேவ மனுஷன் மித்தமா பேசுவாரு. நீங்க யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை பாருங்க. யோசிப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் வாழ்க்கையில எங்க போறான்னு அவன் சாட்சியா இருந்தான். ஐயா, அவன் போத்திமா வீட்டுக்கு போறான், சாட்சி. அவன் வாழ்க்கையில நற்சாட்சி. உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வராரு. அவன் சிறைச்சாலைக்குள்ள போறான், அந்த சிறைச்சாலைக்கு அவன் தான் அதிபதி. உயர்ந்த நற்சாட்சி. நான் அவளை பார்த்து சொல்றேன், நற்சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நல்ல சாட்சி உள்ளவர்களா வாழ போறீங்க? என்னத்த பாச வாழ்றது, நானும் நல்லா வாழலான்னு தான் பாக்குறேன். பக்கத்துல உள்ளது ஏதாவது ஒண்ணு சீட்டி விட்டுறது. நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் சீட்டி விட்டான், இவன் சீட்டி விட்டான். சரி, நான் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனில நேஷனல் பேனசோனிக் ஒரு கம்பெனில நான் வேலை செஞ்சேன். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாஃபா வேலை செஞ்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த கம்பெனில ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு விஎஸ்எஸ் கொடுத்துட்டானுங்க. காசு கொடுத்து என்ன அனுப்பி விட்டுட்டானுங்க. சரிங்களா, நீ போதும் வேலை செஞ்சு நிறைய பேர் நிப்பாட்டிட்டாங்க. நான் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு கம்பெனில சைனீஸ் கம்பெனில டிஸ்பேச்சா போனேன். அந்த டிஸ்பேச்சா போன கம்பெனில அந்த கம்பெனில 7-8 பேர் டிஸ்பேச் வேலை செய்யறோம். எல்லா தமிழர்களும் இந்த எங்க இருந்து வந்தாங்கன்னாக்கா காய்வாரா, அங்க கொஞ்சம் பேரு, கொஞ்சம் அடுத்த பேர் வந்து சரக்கலான ஜெயா, அந்த மாதிரி ஏரியால இருந்து வந்த பையனுங்க. எல்லாருமே என் கூட சேர்ந்து வேலை செஞ்சானுங்க. எல்லாரும் என் கூட வேலை செஞ்சோடனே காலையில என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, இவனுக்கு இந்த பாஸ் மேன் உள்ள கடுப்புல பூசணிக்காவை உடைச்சு விட்டுருவானுங்க. சோப்பு குங்குமம் போட்டு பூசணிக்காய் உடைச்சு விட்டு பாஸ் காலையில என்ன செய்வான், ஐயோ எதுவும் மந்திரம் பண்ணி போட்டானுங்கன்னு அவன் 1/2 நேரம் கடையை திறக்க மாட்டான். அவன் இந்த பூசணிக்காவை பயந்துட்டு 1/2 நேரம் கடை திறக்க மாட்டான் தெரியுங்களா. அதுக்கப்புறம் என்ன செய்வானுங்க, எங்கேயாவது ஜாமான் கொடுக்க போனாக்கா எல்லாம் போயிட்டு எல்லாம் ஜாமான் கொடுக்க எல்லாம் வெளியாயிட்டு எல்லாம் திரும்ப வர மாட்டானுங்க. ஏதாவது ஒரு கல்ல உட்காந்து லேப்பா பண்ணுவாங்க, எல்லாம் உட்காந்து தண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஜோனத்தன் பேர் மட்டும் அப்படியே உண்மையா போன ஜாமான் கூட சல்லுன்னு வந்துருவேன். சீனா பார்த்தான், இவனை போல ஒரு நல்லவன் இல்லடான்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவன் பிள்ளை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா சொல்லிட்டான், எனக்கு ஒரு புது EX5 மோட்டர் வாங்கி கொடுத்து நீ எங்கேயுமே போகாத, இவனுங்கெல்லாம் ஜாமான் அனுப்பட்டும், நீ மட்டும் போய் காசை மட்டும் கொலை பண்ணிட்டு வா, செக் கொலை பண்ணிட்டு வா. நான் 30,000 போய் கொலை பண்ணிட்டு வந்திருக்கிறேங்க. நான் போய் கொலை பண்ண அவன் கடையில் உள்ளவங்க எல்லா தமிழ் பண்ணி பார்த்து தருவானுங்க. டேய், இந்த சீனனுக்கு நீ ஏன்டா தாங்கிட்டு இருக்கிற, சீனனுக்கு ஏன்டா நீ உண்மையா இருக்கிற, ஏன்டா சீனனுக்கு வாசி கொடுக்குற, இந்த சீனனை வாசி கொடுத்தா அவன் பையனுக்கு தான் ஆயிட்டே போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆளுநர் தான் நாங்க கஷ்டப்படுறோம். ஐயா, நான் சீனனுக்கு உழைக்கலையா, என்னை பார்க்கிற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமா இருப்பதனால, நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால என்னுடைய சாட்சியை பார்த்து கர்த்தரை உயர்த்தி வைக்கிறார். நான் எந்த இடத்துக்கெல்லாம் தொழிலாளியா போனனோ அங்கெல்லாம் நான் முதலாளியா மாறுற அளவு கர்த்தர் மாத்தி இருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உண்மைத்துவம். நான் பாருங்க, நேஷனல் பேனசோனிக்ல நான் வந்து ரொம்ப ராங்கி செஞ்ச நாட்கள்ல நேஷனல் பேனசோனிக் போனேன். அந்த நேஷனல் பேனசோனிக் கடைசில நான் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாஃப். நான் தான் அந்த ப்ரொடக்ஷன் லைனுக்குலாம் ஜாமான் அனுப்புவேன். அதே இந்த கம்பெனில டிஸ்பேச்சுக்கு போனேன். அந்த கடைசில கம்பெனில நான் தான் காசெல்லாம் கொலெக்ட் பண்ணிட்டு வருவேன். எங்க அண்ணன் கம்பெனில நான் வந்து டிஸ்பேச்சா வந்தேன். அந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளியா மாறினேன். இந்த பெண்ணியல் சர்ச்சுக்கு நான் தான் ஊழியக்காரனா வரணும்னு கர்த்தர் ஹோலினஸை பார்த்து தீர்மானம் பண்ணுவாரா, அதை கொண்டு வாழ்க்கையை கர்த்தர் செய்வான்.
நம்மளை பார்த்து சொல்றேன், இங்க வரும்போது நம்ம எடுபிடிங்க, டாய்லெட் கழுவணும், வேன்ல ஆள் ஏத்தணும். இங்க பாஸ் எபினேசர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. பாஸ் எபினேசர் இவங்களுடைய ஆர்வம் எல்லாம் பாஸ் விட்டு போனீங்க, எல்லாம் வேனு சின்ன காரியத்துல கர்த்தர் பார்க்கிறார், உண்மையை ஓடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஸ் எபினேசர்லாம் அந்த காலத்துல அவ்வளவு பயங்கரமான ஒரு மியூசிஷியன். எங்க கிரேஸ் சர்ச்ல பயங்கர மியூசிஷியன், கீபோர்டு வாசிச்சாங்க, ஆவியான அப்படியே நிரம்புவாரு. அந்த காலத்துலங்க அன்னைக்கு உண்மையா இருந்ததை பார்த்து அன்னைக்கு கர்த்தர் சாட்சியை பார்த்து நீங்க ஊழியக்காரனா நடந்திருக்கிறாரு. பாஸ்டர் விக்டருடைய கதையை கேட்டா வேன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து 2 கிலோ 2 ஹவர் 3 ஹவர் ஆலயத்தை போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் எங்க குறிக்குது? கர்த்தர் உண்மையத்துவம் பார்த்து இருக்கிறாரு. பாஸ்டர் ஆமோஸ் கேட்டீங்கன்னா அவரு பாஸ்டர் ஆமோஸ் சொன்னால என்கிட்ட சாட்சி சொன்னாரு, நான் ஊழியத்தின் விதமா நான் நிறைய அவமானங்களை சாதிச்சிருக்கிறேன், நிறைய அவமானங்கள் குடும்பத்திலே கடந்து போயிருக்கிறேன். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னுடைய உண்மையத்துவத்தை பார்க்கிறாரு, கர்த்தர் உன்னை சாட்சியா எழுப்ப வல்லவரா இருக்கிறார். நீ இதெல்லாம் தாண்டி வரும்போது கர்த்தர் உன்னை ஒரு சாட்சி உள்ள ஒரு மனுஷனா இங்க இருந்து வா. உங்களை பார்க்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் கர்த்தரை பார்க்கிறேன். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, I see God through him. இவன் சாட்சி உள்ளவன ஜீவிக்கிறான். ஏன் தெரியுமா? இவனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்காரு. நீங்க சொந்த பலத்துல நீங்க சாட்சியா வாழ முடியாதுங்க. சொந்த திறமையில சொந்த ஞானத்துல நீங்க நினைக்கிறீங்க நான் பயங்கரமா உலகத்துக்கு காண்பிக்கிறோம். நான் சொல்றேன், பழைய கரடி கதவை எல்லா நேரமும் தெரியும். வசனத்தை சொன்னா வரவே வராது, சிக்கும். ஒரு வசனத்தை சொல்லிருக்கட்டமே அப்படியே நீக்கம் பாதிடு. நீங்களே சொல்லி முடிச்சிருக்க வசனம் சொல்லிருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், நம்ம அப்படி நடிச்சோம்னு சொன்னா அப்படியே நடிச்சுக்கிட்டே வருவோம், திருப்பி போயிருவோம், நடிச்சுக்கிட்டே வருவோம், திருப்பி போயிருவோம். இன்னைக்கு நிறைய பேர் வராங்க விழுகிறாங்க, வராங்க. இதுக்கு என்ன காரணம்? You don't carry the holiness in your life. பரிசுத்தாவியை தொடர்ந்து கொண்டு போகவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்தா நான் வாழ போகிறேன். நீங்க என் வாழ்க்கையில வரும்போது என் வாழ்க்கை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற போகிறது. 3வது காரியத்துக்கு நான் போக போகிறேன். 3வது வசனம் கலாத்தியர் 5:16 படிக்கிறீங்களா? கம் 14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏன் பாஸ்டர் எனக்கு பரிசுத்தாவி வேணும்? பரிசுத்தாவி இருந்தா மட்டும்தான் மாம்ச இச்சையில நம்ம நடக்க மாட்டோம், ஆவியானவர் நடத்துகிற பாதையில நம்ம நடக்க வல்லவராக இருப்போம். என்ன சொல்றீங்க? We are walking sometimes to the flesh and our lust. ஐயா, நம்மளுடைய விருப்பம், என்னுடைய சிந்தனை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் உங்களுடைய சொந்த விருப்பத்தை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க சொந்த விருப்பத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க? நம்ம மேற்கொள்ள முடியாதுல. நமக்கு ஒரு வாசம் இருக்கும், இந்த Dress இப்படி போட்டா செக்ஸியா போட்டா நல்லா இருக்கும். நான் சொல்றேன், அது உனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, அது உனக்கு விருப்பமா இருக்கலாம், அது லஸ்டா இருக்கும்னு சொன்னா, அது மற்றவங்க இச்சையில விடுவிக்கணும், அது நீ போடக்கூடாதுன்னு சொல்றாரு வசனம் சொல்லுங்க. இது எனக்கு விருப்பம் தாங்க, என்னுடைய விருப்பம் என்ன? இதெல்லாம் நான் போட்டாக்க எனக்கு நல்லா தான் இருக்கும். கோச்சிக்காதீங்க, நான் சொல்லும் போது ஆவியானவர் பேசினா நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. பாஸ்டர் என்னதான் குத்தினாரு? நான் சொல்றேன், உன்னை குத்துறது ஏத்துறது ஏன் கிடையாது. ஆவியானவர் உன்னை கண்டித்து உணர்த்தப்படவரா இருக்கிறார். அந்த சொல்ற என் மாம்சத்தை நான் ஜெயித்து கர்த்தருடைய வழியில நான் நடக்கணும்னு சொன்னா, நீ ஆவியில நடக்கும் போது மட்டும்தான் ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டாரு. அவர் என்னை நடத்தும் போது என் வாழ்க்கையில என்ன தெரியுமா? மாம்சத்தை நான் ஜெயிச்சிருவேன், என்னுடைய விருப்பங்களை நான் ஜெயிச்சிருவேன், என்னுடைய எல்லா வித விருப்பம். உங்களுக்கு என்ன விருப்பங்க? இன்னைக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா, ராத்திரி தூங்கும் போது சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்குவாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருந்தீங்கன்னா இன்னைக்கு சர்ச்சை கையை தூக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? கலக்கமா மயக்கமா அந்த பாட்டில் கேட்டாதான் சில பேருக்கு நல்லா தூக்கம் வருது. சில பேருக்கு ரெஸ்லிங் பார்க்க பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு ரெஸ்லிங் பார்க்க பிடிக்கும். சில பேருக்கு காதல் படம்லாம் பார்க்க பிடிக்கும். சில பேருக்கு சூர்யா பிடிக்கும், சில பேருக்கு விஜய் பிடிக்கும். இப்பெல்லாம் உங்களுக்கு அவங்களாம் யாருன்னு தெரியாது, எனக்கு தெரியும். பிகாஸ் அவங்களாம் பைபிள் இல்லை, நீங்க போய் தேடாதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். சில பேருக்கு அதெல்லாம் ரொம்ப விருப்பம். சில பேர் கிறிஸ்துவனுடைய வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அவங்க ரூம்ல சில லேடிஸா அவங்க ரூம்ல ஒட்டி வச்சிருக்கிறாங்க, சூர்யா படத்தை ஒட்டி வச்சிருக்கிறாங்க. சில பேர் சில ஆக்ட்ரஸ் உடைய படத்தை வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், உன்னுடைய மாம்சத்தை நீ ஜெயிக்கணும்னு சொன்னா பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள வரும்போது தான் நீ ஜெயிக்க முடியும்.
நீங்க பவுல் சொல்றாரு, நீங்க ஒரு வசனம் பவுலை குறித்து படிக்கும்போது பவுல் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் சொல்லி பவுல் சொல்றாரு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பவுலுடைய விருப்பம் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் வாழணும்னு எனக்கு விருப்பம், என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு விருப்பம், நான் ராஜா போல வாழணும், நான் பந்தாவா வாழணும், என் படிப்பை வச்சு நான் எல்லாத்தையும் காண்பிக்கணும்னு பவுலுக்கும் விருப்பம் இருந்திருக்கிறது. ஆனா பவுல் சொல்றாரு, நான் செய்யற அத்தனையும் விரும்பாததை செய்றேன். எது தெரியுமா விரும்பாதது? தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ்வது, தேவனுக்காய் ஊழியம் செய்வது, இதெல்லாம் கடினம். எனக்கு அதுல போய் கால் வைக்கணும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் அழைத்தவர் என்னை உண்மை உள்ளவராக இருப்பதனால அதை நான் செய்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிப்பீங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு காரியத்தை இன்னைக்கு நடக்குது, அதே நேரத்தில் சர்ச்சில் ஒரு நடக்குதுன்னு கேட்கும்போது நீங்க எத்தனை பேர் சர்ச்சில் நிற்பீங்க, இங்க நிற்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ மேற்கொண்டு வரணும்னு சொன்னா உன் மாம்சத்தை, உன் விருப்பத்தை, உன் டிசைரை ஐயா நீ மேற்கொண்டு வர முடியல. தெரியுங்களா? நிறைய பேருக்கு இதை மேற்கொண்டு வர முடியாதனால நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல. we are falling on our lust. நம்மளுடைய மாம்ச இச்சையில விழுந்து கொண்டிருக்கிறோம். ஐயா நான் உங்களை பார்த்து சொல்றேன், I am meeting some families. சில குடும்பங்களை நான் பார்க்கும்போது அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை, ஐயா போராட்டம். ஏன் தெரியுமா? அவங்க மாம்சத்தை ஜெயிக்கவே முடியல. ஐயா நான் சொல்றேன், சில மனைவிகள், சில குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா, அந்த 3 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 2 பிள்ளை அவங்க ஹஸ்பண்டோட இருக்கும், இன்னொரு பிள்ளை வேற ஆளோட பிள்ளையா இருக்கும். ஐயா நீங்க பார்த்தது இல்லையோ, புதுசா பாஸ்டர் கதை சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இதெல்லாம் உலகத்துல நடந்திருக்கு. ஏன் தெரியுமா? மாம்சத்தை ஜெயிக்க முடியலங்க. ஐயா மாம்சத்துல நீ மாம்சத்தை ஜெயிக்க முடியலன்னா சில ஏரியாக்குள்ளே நீ போகவே கூடாது, சில இடத்துக்கு நீ போகவே கூடாது. ஐயா நீ எல்லாத்தையும் பூந்துட்டு எல்லாத்தையும் தலையை விட்டுட்டு நீ போய் மாட்டிக்கிட்டு உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையை நீ சின்ன பண்ண மாட்டிக்கிற, உன் மூஞ்ச ஒரு நாள் கூட நீ செக் பண்ணல. ஐயா இதை கர்த்தர் அருவருக்கிறார். ஐயா என் தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருப்பதனால நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். cannot be compromised. தெரியுமா? சில கனவுல பார்த்து சொல்றேன், ஐயா பாக்குற பொண்ணெல்லாம் ஆசைப்படுறது, பாக்குற பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டயா, ஐயா உனக்கு விருப்பம் எல்லாமே உன் மனைவி தான். ஐயா நீ அதை விட்டுட்டு நீ உலகத்துல இருக்க எல்லா பொண்ணையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்ட, எல்லா பொண்ணையும் ரொம்ப ஓவரா நேசிக்கிறது. இடையில ஒரு ஒரு பாஸ்டர் கால் பண்ணி சொன்னாரு, என் சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறாரு, அவர் என்னது பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அவரை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னு கேட்டேன், அவர் கட்டிப்புடி வைத்தியம் நல்லா சர்ச்சில் நடத்துறாருன்னு சொன்னாரு. அவர் எல்லா பெண்களையும் சும்மாவே கட்டி பிடிச்சாங்க. ஐயா இந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, ஆனா ஒரு நாள் கூட சர்ச்சில் அவர் கொண்டாடி கட்டி பிடிச்சி நாங்க பார்த்ததே இல்லைன்னு நான் சொன்ன. அவர் சர்ச் விட்டு வச்சிருக்கேன், இதெல்லாம் சர்ச்சில் இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. நான் சொல்றேன், இச்சையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம மாம்ச சிந்தையில வாழுகிறோம். அதை நம்ம ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலத்தை தர வேண்டும். பரிசுத்தமாக இருந்தா ஒண்ணுதாங்க நீங்க மேற்கொள்ள முடியும். சின்ன பாவம், நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சின்ன பாவம் I am telling you very serious, ரொம்ப சீரியஸா சொல்றேன். நேத்து முடியும் டாக்டர் வின்சோ பால் சொன்னாரு, ஐயா டிக்டாக் பைத்தியம் உட்கார்ந்திருக்கு, இன்ஸ்டாகிராம் பைத்தியம் உட்கார்ந்திருக்கு, சோஷியல் மீடியா பைத்தியம் உட்கார்ந்திருக்கு. அதுல உன்னை so sweet, so handsome, so good னு சொல்றானே, இதுக்கெல்லாம் போய் நீ தனித்தனியா ரிப்ளை பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க தெரியுமா? உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு, உன் மேலே நீ ஆண்டவருக்கு முன்பாய் பரிசுத்தமா தான் வாழ்றியா? உன்னை தெரியாத ஒருத்தன் உனக்கு so sweet, so beautiful, you are so looking good, awesome அனுப்புறான் தெரியுமா? அவன் எல்லாம் உன்னை பார்க்கும்போது இச்சையோட தான் பார்க்கறான், அவன் பரிசுத்தமா தான் பார்க்கறான். ஆமோஸ், ஒரு ஆணுடைய மனது யாருக்கு தெரியும்? ஆமோஸ் ஆணுக்கு தான் தெரியும். அதனால உனக்கு so sweet போகும்போது உன் ஹஸ்பண்ட் கொட்டி தான் தெரியும் அவன் என்ன எண்ணத்தோட போடுறான். சிஸ்டர், ஒரு உங்க கணவரை பார்த்து you are so handsome சொன்னா ஒரு மனைவியுடைய இதயம், ஒரு பெண்ணுடைய இதயம். இப்ப பாஸ் ஆமோஸ்க்கு ஒரு பெண்ணு so sweet, you look so handsome னா கிறிஸ்துவுக்கு தெரியும், அந்த பொண்ணு ரூட் விடுதல, இதனால என் குடும்பத்தை நான் காப்பாத்தி ஆகணும். ஆமா, என் குடும்பத்தை நான் காப்பாத்தணும்னா அது வந்துடும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், be careful. நீங்க இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வாழ்றீங்க, your testimony is very important. You are following கர்த்தருடைய வழியில நடக்காம இந்த உலகத்தின் வழியில நடந்து கொண்டிருக்கிறீங்க. நான் இன்னொரு 5 நிமிஷம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நான் உங்கள்ட்ட சொல்லலைன்னா நீ விழுந்ததுக்கு அப்புறம் யாரும் உன்னை தூக்கி விட முடியாது. நான் சொல்றேன், உண்மையா இருங்க, உத்தமனா இருங்க, கர்த்தர் முன்பாக நீங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். இந்த உலகத்தின் விருப்பம், உலகத்தின் லஸ்ட், ஐயா எல்லாமே நம்ம எல்லாருக்குமே வருவியா? நம்ம எல்லாம் பரலோகத்திலிருந்து பெற்று அப்படியே பொத்துக்கிட்டு வரல, நம்ம இந்த பூமியில வாழ்றோம், மனுஷங்கள வாழ்றோம். ஆனா அதை மேற்கொள்றதுக்கு நமக்குள்ள பரிசுத்தவான் இருக்கிறாரு. அவர் இருக்கிறார்னு சொன்னா இது வந்தாலும் என்னால மேற்கொள்ள முடியும். எத்தனை சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்க மேற்கொள்ளணும். இந்த பெரிய சட்டத்தை நம்ம மேற்கொள்ளணும்.
நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் சீலாப்பா விழுந்துட்டேன். என் மனைவி என்கிட்ட சரியா பேசல, என் மனைவி என்கிட்ட சரியா எதுவுமே. உன் மனைவி 1008 காரியம் சொல்லும். உன் மனைவி சொன்ன எல்லாத்தையும் நீங்க செஞ்சிருவியா? செய்ய மாட்டேன் தானே. என்கிட்ட வராதுன்னு சொன்னா நீ உடனே உங்க பொண்ணுட்டு போயிட்டு என் மனைவி தான் என்கிட்ட வரவேன்னு சொல்லிச்சு. ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். ஏன்னா என் மனைவி என்கிட்ட அன்பு காண்பிக்கல. நான் உன்னை பார்த்து கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரியா, அந்த அன்புல இல்லையா? மனைவி நம்பி மாயையா? நீ பரலோகத்துக்கு போகும்போது உன் மனைவிக்காக நீ சொல்ல மாட்டேன், உன் சாட்சியை கொடுத்து தான் கர்த்தர் கேட்பாரு. உண்மை உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லி உன்னை பார்த்து கர்த்தர் கூப்பிடணும்னு சொன்னா உனக்கும் கர்த்தருக்கும் உறவு சரியா இருக்கணும், பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கணும், நான் வாழ போற ஜீவியம் கர்த்தரை பிரதிபலிக்கணும், இந்த உலகத்தை நான் மேற்கொள்ள போகிறேன், கர்த்தர் நடத்துகிற வழியில நான் நடக்க போகிறேன்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் நம்ம நிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருஷத்தின் முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும், சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் இந்த பாவத்தெல்லாம் விட்டுறேன். நிறைய எடுத்திருப்பீங்கல்ல, இந்த பாவத்தை விட்டுறேன், அதை விட்டுறேன், இதை விட்டுறேன். இந்த 1வது மாசம் முடியுறதுக்கு எல்லாம் வந்திருக்கும். 1வது மாசம் இப்பதான் முடிஞ்சிச்சு, எல்லாம் போனதான் வந்திருக்கும். ஆண்டவரே நான் சிகரெட்டை விட்டுறேன். பாத்தீங்கன்னா நல்லா தான் விட்டுட்டு இருப்பீங்க, அன்னைக்கு வண்டி தான் விட்டுருப்பீங்க. அடுத்த நாள் இல்ல பாஸ்டர் அதை ஜெயிக்க முடியல. நீங்க நினைக்கிறீங்களா நீங்க தான் தண்ணியை விடுறேன்னு முடிவு பண்ணிருப்பேன், ஆனா அந்த தண்ணியை ஜெயிக்க முடியல. நண்பர்களை விடுறேன்னு சொல்லியிருப்பேன், அந்த நண்பர்களை ஜெயிக்க முடியல. ஐயா நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒண்டிதான் நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு பாஸ்டர் எனக்கு எவ்வளவு கூட்டாளிகள் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் நான் சொல்றேன், எனக்கு இந்த ஊர் முழுக்க கூட்டாளி தான். ஊரையே மேய்கிட்டு வந்துட்டேன், நிறைய கூட்டாளிகளை பார்த்துட்டேன். இன்னைக்கு என்னுடைய உலகம் ஒரு சின்ன உலகமா மாறிடுச்சு. என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய மனைவி நாங்க தான், இது ஒரு குடும்பம், அப்புறம் நம்ம சேர்ச்சி இவ்வளவுதான். என் கூட்டாளிகளை பாக்குறியா? பார்க்கல. என் நண்பரை பாக்குறியா? பார்க்கல. இவங்கள காட்டில என் தேவன் பெரியவரா இருக்கிறாரு. இவன் எல்லாமே என்கிட்ட பணம் இருப்பா. என் தேவன் என் பணம் இருக்கோ ஸ்தானம் இருக்கோ எது இருக்கோ தெரியாது, அவர் அன்புல உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அந்த அன்பை பிடிச்சு கொள்ளும் போது அவர் என்னை உயர்த்தி வர வல்லவராக இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க இந்த நண்பர்லாம் பிடிச்சுக்கிட்டா இவங்க என்ன இது பண்ணிடுவாங்க அது பண்ணிடுவாங்க, இவர் என்ன தூக்கி விட்டுருவாங்க. நான் சொல்றேன், உன்னை ஒருத்தனை தூக்கி விட மாட்டான். கர்த்தர் ஒருவர் தான் உன்னை தூக்கி விட வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் 2 நாள் முன்னுக்கு ஒரு பாஸ்டர் என்ன சாட்சி சொன்னாரு, பாஸ்டர் நான் ஒரு வீடு ரினோவேஷன் பண்ணணும், என்கிட்ட பணமே இல்லை, நான் என்னுடைய நகை எல்லாமே என் பொண்டாட்டிக்கு தெரியாம நகை எல்லாத்தையும் கொண்டு போய் பாஸ்டர் கடையில வச்சு அந்த வீடை ரினோவேஷன் பண்ணி இந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட யார்ட்டையும் பிச்சை கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், எனக்கு இது வந்து எப்படி நேர்ந்து வரதுன்னு தெரியாதனால நான் இதை செஞ்சிருக்கிறேன். நீங்க பாத்துக்கீங்கப்பா, நான் உனக்கு முன்பா உண்மையா ஊழியம் செஞ்சிருக்கிறேன், ஆனா எனக்கு இந்த பணத்தை எப்படி திரட்டுறதுன்னு தெரியல, அந்த நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும், அந்த நகையெல்லாம் நான் திருப்பி எடுக்கணும்னு. அவர் சொல்றாரு, 2 வாரம் முன்னுக்கு அவர் பேங்க்ல போய் காட்ட விடும் போது பேங்க்ல 30,000 வெள்ளி இருந்துச்சான். 30,000 வெள்ளி இருந்துச்சான். 500 வெள்ளி எடுத்துட்டு அவர் பிரசங்கம் பண்ணும்போது அன்னைக்கு பிரசங்கம் பண்ணவே முடியலையா. ஏன்னா ஏன் இந்த 30,000 வந்துச்சு, யாரு கொடுத்தா, எப்படி என் பேங்க்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி போய் காட்ட விட்டுருக்கிறாரு. அவருக்கு தெரியல. அப்புறம் போய் பேங்க்ல போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்திருக்கிறாரு. அந்த காசு பேங்க்ல வந்திருக்குது. அவருக்கு எங்க இருந்துச்சு, யார் எடுத்து கொடுத்தாலும் தெரியல. அப்புறம் அவர் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணாராம். ஆண்டு சொன்னாராம், உனக்குரிய தேவையில நான் பார்த்து கொள்வேன்னு சொன்னாராம். உடனே அந்த காசை கொண்டு போய் நகையெல்லாம் பாசங்களை எடுத்துட்டு வந்துட்டாராம். இப்ப அவர் சொல்றாரு, பாஸ்டர் நம்ம ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தவே விட மாட்டாரு. ஊழியக்காரர்கள் உண்மையா ஊழியம் செய்ய செய்ய அவர் எல்லா காலத்தையும் நம்மளை மேற்கொண்டு வர உதவிதான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் என்ன சொல்றீங்க? ஏன் கை தட்ட மாட்டீங்கன்னா உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு போடுறீங்க. நமக்கு நேரம் போந்துருச்சுனாக்கா நேரம் யாருமே எப்படி தெரியுமா வந்திருக்கோம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்காரு. அந்த பாஸ்டர் அன்னைக்கு சொல்றாரு, இந்த சாட்சியை சொல்றாரு, சொல்லி முடிச்சோடனே பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு என்னுடைய பேங்க்ல நான் பார்க்கிறேன், எனக்கு வந்து ஒரு 677 வெள்ளி இருக்கு என் பேங்க்ல. திடீர்னு அவர் பேசி முடிக்கும் பொழுது திடீர்னு என் மொபைல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் வருது. திடீர்னு ஒரு 1000 ரிங்கிட் பேங்க்ல கிரெடிட் பண்ணிருக்காங்க. கிரெடிட் பண்ணோட டக்குனு தவறி என்ன டக்குனு ஒரு எஸ்எம்எஸ் வருது, பாஸ்டர் திஸ் இஸ் தி லவ் கிஃப்ட் ஃபார் யூ, ஐ ஜஸ்ட் ஃபீல் ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. ஏன் தெரியுமா, அந்த 30,000 வெள்ளியை கட்டோனே நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க, நீங்க அற்புதம் செய்வீங்க. நான் போறமே படல தெரியுமா. இப்ப நாங்க சொல்லும் போது சில பேருக்கு போற மாதிரி இருக்கும், 1000 வெள்ளி அக்கௌண்ட்ல வந்துச்சு, எனக்கு புரியல இந்த 1000 வெள்ளி எங்க வந்துச்சு, அதனாலதான் புரியல. நான் சொல்றேன், அதனாலதான் புரியல. நீங்க நேரா அதை சந்தோஷப்படுறீங்க, பிரைஸ் தி லார்ட் ஹalleluya, எங்க பாஸ்டர் 1000 வெள்ளி வந்திருக்கு சொல்லுங்க. இல்ல ஒருத்தவங்க கை தட்டல, ஈ ஓடலையே. அதை நான் சொல்லும் போது ஈ போவே இல்லை. அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஐ நோ
ஆனா அவங்களை பார்த்து சொல்றேன், இப்படிலாம் கேட்கும்போது ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறாரு. உன் பண தேவையை கர்த்தர் சந்திப்பார். உன்னுடைய தேவைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 4வது காரியத்துக்கு நான் போயிடுறேன். ஓகே, 4வது காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது பேசுறேன். ஓகே, 4வது ஓகே. எபிரேயர் 12:14 இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம இன்னைக்கு ஞானஸ்தானத்தை கடந்து போகிறோம். எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனையும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் நீங்க சமாதானமாய் இருக்கணும்னாக்கா உங்களுக்குள்ள தேவை. சொல்லுங்க, யாவரோடும் நான் சமாதானமா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்தம். நீங்க நினைக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் சமாதானமா, நான் சொல்றேன் சில நேரத்துல நம்ம பக்கத்துல நம்ம கூட இருக்கணும்னால ஏன் தெரியுமா சமாதானமா போக முடியல? லேக் ஆஃப் ஹோலினஸ். நான் திருப்பி உங்களை பார்த்து சொல்றேன், ஏன் பாஸ்டர் இப்படி நடக்குது? உனக்கு பரிசுத்தம் இல்லைன்னா நீங்க இந்த மேக்னெட் எடுத்து பார்த்திருக்கீங்களா? மேக்னெட் எத்தனை பேர் இந்த மேக்னெட்லாம் விளையாண்டுருக்கீங்க? அப்படின்னா என்னதுன்னு கேட்கிற ஒரு கூட்டம். அந்த நாட்கள்ல நம்ம இந்த ஸ்பீக்கர்ல உடைச்சி மேக்னெட்டை ஒட்டுவோம். நெகட்டிவ் எல்லாம் ஒட்டிக்கும். அவதானே? பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் ஒட்டாது. அப்படி அவ சயின்ஸ் இன்ஜினியர் 2 பேர் இருக்காங்க. எப்படின்னா மேக்னெட்டை வந்து நீங்க இப்படி தலைக்கீழ பண்ணீங்கன்னா அது இப்படி தள்ளிக்கிட்டே போகும். சரிங்களா? ஆனா நீங்க திருப்பி வச்சு இப்படி போட்டீங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். நான் சொல்றேன், நீயும் பரிசுத்தம், உன் கணவரும் பரிசுத்தமா இருந்தா நல்லா சுருத்தக்கா கரெக்டா சொல்றாங்க, ஒட்டிக்கும். நல்ல வேலை பத்திக்கும் சொல்லல, ஆக்சுவலா பத்திக்கணும். ஏன்னா பரிசுத்தம் என்பது அக்கினி, அப்படியே பத்தணும். இப்ப நம்ம வீடுலாம் பத்தல, வீட்டுக்கு வீடு ஏன்? நம்மளோட லேக் ஆஃப் ஹோலினஸ். ஐயா, நம்ம பரிசுத்தம் இல்லாம நீங்க சமாதானத்துக்கு நினைக்காதீங்க. சமாதானம் வந்துடும் வராது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துல ஒரு தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். பரிசுத்தமா இருக்கும்போது கர்த்தர் அவருடைய சமாதானத்தை நம்ம உள்ளத்துல நிரப்ப ஆரம்பிப்பாரு. நம்ம வீட்டுல ஒரு சமாதானம், நம்ம சபைக்குள்ள ஒரு சமாதானம், எல்லா இடத்துலயும் ஒரு தேவ சமாதானத்தை கர்த்தர் அருள வல்லவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு சமாதானத்தை விரும்புறீங்க? கரங்களை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும், என் வாழ்க்கைக்குள்ள சமாதானம் வரணும். ஆண்டவரே நீங்க வந்தா ஒண்டிதான் என் வாழ்க்கையில தேவ சமாதானம் என்னை ஆளுகை செய்யும். The thing that ruling our heart, நம்ம லைஃப் ஆளுகை செய்யறது, இன்னைக்கு பசுத்தாவி ஆளுகை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில சமாதானம் வராதுங்க. தேவ சமாதானத்தை நம்ம வாஞ்சிக்கணும். தேவனே உங்களுடைய சமாதானம் எனக்குள்ள வரணும். நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால என்னை பரிசுத்தமாய் வாழ வைங்க. கடைசியா சொல்றேன், தேவ ஏன் எனக்கு பரிசுத்தாவி எனக்கு வேணும் தெரியுமா? இறுதி நாட்களில உங்க வாழ்க்கை முடியும் போது நீங்க எங்க போய் நிக்க போறீங்க? நியாயத்தில் விக்டர் கரெக்டா அங்க சொல்றாரு, பரலோகத்துல நிற்கிறது பிரயோஜனம் இல்ல, இயேசு கிறிஸ்து முன்பாய் நிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் கடைசியில நீங்க படிக்கும்போது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சிலதெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? எல்லா அட்டுலியும் பண்ணோம், சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லும், பரிசுத்தாவியானவர் அப்படியே வந்தாரு, ஆவியானவர் எவனுக்கு இறங்கி நின்னாரு, அவர் இப்படி காமிச்சாரு, சைட்ல காமிச்சாரு, இப்படி பார்த்தாரு. நான் சொல்றேன், பரிசுத்தம் இல்ல உன் வாழ்க்கையிலனா நீ பார்த்தது பேய். உன்கிட்ட கரெக்டா சொல்றேன், நீ புரிஞ்சுக்கோ. தயவு செய்து நான் சொல்றேன், நீ பக்கத்துல இருக்கிறவங்க சமாதானமா இல்லனா நீ கொண்டு வரது பேய். இங்க சர்ச்சில் ஆராதனை நடத்துறவங்கள பார்த்து சொல்றேன், ஊழியர் செய்றவங்கள பார்த்து சொல்றேன், குடும்ப தலைவர்களை பார்த்து சொல்றேன், நீ தேவ பயம் இல்லாம நீ ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னா நீ தான் சொல்ற பரிசுத்தாவியானவர் இறங்கிட்டாரு, நான் ஆராதிக்கும் போது ஆவியானவர் நிரப்புறாரு. நான் சொல்றேன், ஆவியானவர் நிரப்பல, உன்கிட்ட பரிசுத்தாவியானவர் இருந்தானா கர்த்தர் முன்பாய் தரிசிக்க வல்லவராய் இருக்கிறார். ஐயா, நம்ம தான் உற்சாகப்பட்டு இருக்கோம். நம்ம தான் நான் வந்து நின்னா, நான் வந்து பேசினா, நான் அவளை பார்த்து சொல்றேன், நான் இங்க பரிசுத்தாவியானவர் இல்லாம நான் வந்து பேசினா கூட இங்க ஒரு பருப்பு வேவாது. நான் நினைக்கலாம் என்னுடைய பேச்சில சம்டைம் சர்ச்சில் சில பேர்லாம் வந்து சொல்றீங்க பத்தியா பாஸ்டர் நீங்க பேசும்போது, பாஸ்டர் நான் சொல்றேன், நீங்க பேசும்போது இல்ல, கர்த்தர் பேசும்போது. இது ஒரு வாய் தான், என் திறமை இல்ல, என்னுடைய எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைச்சிட்டீங்க நான் ஒரு பெரிய பால் போடுறதுக்கு பெரிய, நான் கூட பார்த்து சொல்றேன், நான் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால அவர் என்னை கொண்டு என்ன பேசணுமோ அதை சரியா ஏற்ற நேரத்தில் பேச வல்லவராய் இருக்கிறார். அந்த சொன்னார், பரிசுத்தம் இல்லாம நீ ஒருவனையும் தரிசிக்க முடியாது. ஐயா, அந்த நாட்கள்ல நேற்று முடியும்
மனுஷன் சொன்னாரு, அந்த நாட்கள்ல ராஜாவை பார்க்கணும்னு சொன்னா மனைவி கூட உடனே போய் பார்க்க முடியாது. அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வைக்கணும். நீங்க இந்த எஸ்தர் புத்தகத்துல இதெல்லாம் பார்க்க முடியும். அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஐயா, நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் மணவாளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்க்கும்படி வருகிறார். உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லைன்னா அவரை நீ காணவே முடியாது. எத்தனை பேர் ஏங்கன்னு சொல்றீங்க? ஐயா, நம்ம பரிசுத்தத்தை பத்தி நீங்க பேசணும்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சில கூட ஈ ஓடி இருக்காது. சில பேர்ல நாக்காளி உட்காரதுல கூட இருக்காது. ஏன்னா அந்த பரிசுத்தத்தை உன்னால கேட்கக்கூடிய முடியாது. தெரியுங்களா? இட்ஸ் a very tough டாபிக். ரொம்ப பயங்கரமானது. பரிசுத்தம் இல்லாத இடத்துல பரிசுத்தத்தை பத்தி நம்ம பேசும்போது அசுத்தம் நிக்கவே முடியாது. நான் கூட பார்த்து சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம தேவனை முகமுகமா பார்க்க போகிறோம், தேவனை காண போகிறோம். நம்ம இன்னைக்கும் சொல்றோம். நான் இடையில கூடயும் ஒரு சாட்சி சொன்னேன். ஒரு பிரதர் இந்த ரோட்ல அப்படியே நடந்து வந்தாரு. எங்க அப்பாவும் நானும் அவருக்கு குடிச்சு விழுத்துட்டு வந்து என்ன ஐயான்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, வீட்டுல பேய் வந்துருச்சு. நான் அப்ப கேட்டாரு, என்ன வேணும்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, 30 ரிங்கெட் கொடுங்க, நான் போய் இந்த பேயை துரத்த போறேன். 30 ரிங்கெட் வச்சு எப்படியா பேயை துரத்த முடியும்? அவர் சொன்னாரு, இந்த செவினேசர் கூட அவர் தெரியும். அவர் சொன்னாரு, 30 ரிங்கெட் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் உடனே பிள்ளைகள் எல்லாம் ரூம்ல தள்ளிட்டு நான் ஹால்ல உட்காந்து ஜோமணி பேயை துரத்த போறேன்னு சொன்னாரு. மத்தியானத்துல நானும் எங்க அப்பாவும் பேங்க் வேலையை முடிச்சுட்டு வந்தா இந்த ஸ்ரீமஞ்சா ரோட்ல கையில ரத்தம் வெடியுதுங்க. இதெல்லாம் கையெல்லாம் வெட்டி 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 ரத்தம் அப்படியே நடந்து வராரு. அப்படியே ரோட்ல நடந்து வந்து எங்க அப்பா நானும் பார்த்துட்டோம். அப்புறம் நான் எங்க அப்பா சொன்னேன்ப்பா, இது என்னப்பா ரோடே ஜேம் ஆயிடுச்சு, இந்த ஆள் இப்படி நடந்து வந்திருக்காரு, நம்ம சர்ச் மெம்பர் வேற. அப்பா சொன்னாரு, ஐயோ இந்த ஆளுகிட்ட நின்று காப்பாத்துற முடியும், நம்ம சாட்சி கேட்டு போறோம், நீ ஸ்ட்ரெயிட்டா போன ஆபீஸ் கிட்டாரு. நான் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டேன். இந்த ஆள் ரோட்ல அப்படி இப்படி நடந்து கரெக்டா ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. கரெக்டா இங்க வந்து பாஸ்டர் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஐயான்னு கேட்டேன். பாஸ்டர் என்ன நடந்துச்சுன்னு. அவருக்கு சரி என்ன நடந்துச்சுன்னு கிட்ட போனா அந்த வாசம் என்னை தாக்கினது. அந்த அளவுக்கு போட்டிருக்காரு. நக்கையாவே போட்டு வந்துட்டாரு. நான் கொடுத்த 30 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கல, அவரு இறக்கி இருக்கிறார். இறக்கிட்டு சொல்றாரு, பாஸ்டர் நான் ஹால்ல போய் உட்கார்ந்தேன், நான் அப்படியே ஜெபம் பண்ணேன், அந்த பேய் வந்து என் முன்னுக்கு உட்கார்ந்துச்சுன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், பேய் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. அப்பாவும் கேட்கிறாரு, என்ன பேய் அவன் வீட்டுக்கு வந்துச்சு? நம்ம தான் சொல்ல போல, என்ன பேய் வந்துச்சு? நீதான் பார்த்துன்னு சொல்றீங்க. என்ன அது? என் மூஞ்ச முடிய பார்க்காம முடிய தொங்க போட்டுட்டு மூஞ்ச மறைச்சிருச்சு. என் உள்ளத்துல இதுதான் ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சை நான் பார்க்கணுமா? அந்த பேயை தீர்மானம் பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பரிசுத்தம். நீ போட்டிருக்க தண்ணிக்கு உன்னை பார்த்தா தெரியல உன் பரிசுத்தம் எப்படின்னு. நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், நம்ம கர்த்தரை தரிசிக்கவே முடியாதுயா. தேவனுடைய வாழ்க்கையில இறங்கணும். அவர் பரிசுத்த அந்த இடத்துல இருக்கவே மாட்டார். எல்லாம் ஏச்சு நிற்க போகிறோம். அவருடைய சமூகத்தை கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். கமிஷன் வந்துருங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்தி, ஓ நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி.